நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம வந்து நல்லதன்னைக்கு வந்து ஸ்லிங் ஷாட்டுக்கு வந்துருக்கிறோம். ஸ்லிங் ஷாட்னு ஒன்று பதிடுறாதீங்க. ஸ்லிங் ஷாட்டில் இன்றைக்கி வந்து கெண்டை மீன், சைஸான கெண்டை மீன் அடித்து அதை கொண்டு வந்து அறுத்து ஃபாயில் பேப்பர் போட்டு இங்கே நடந்துருக்கு பாருங்கள். இந்த காட்சி ஃபுல்லாகவே உள்ளே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிக்கெட் விளையாடும்போது மெயினாக க்ளவுஸ் போடணும். அப்போ தான் பந்தை பிடிக்க முடியும். ஸ்லிங் ஷாட் அடிக்கும் போதும் மெயினாக க்ளவுஸ் போடணும். அப்போ தான் அம்பு அடி வாங்குறது மிஸ் ஆகும். எத்தனை வாட்டி தான் மிஸ் ஆக இல்லை தரச்சக்கிற மாதிரி சுற்றுறான். வா 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 வெளியே வா வெளியே. சரி, பொரிக்கிறதுக்கு ஃபுல் சைஸில் பொரிக்கிறதுக்கு தரமான மீன். இல்லை எப்போ வந்தாலும் என்ன சிலேபி தான் அடிக்க, வேறு எந்த மீன் அடிக்க முடியல, எதுவும் அடிக்க தெரியாதா அப்படின்னு உங்களுக்கு பேர நான் கேட்கறேன்பா. நீ தான்ல அடிக்க அப்படின்னு சொல்லி தெரிகிறது. நீங்க கழுவி ஊத்துறதுக்கு முன்னாடி நாங்களே கழுவி ஊற்றிடுவோம். நீங்க கழுவி ஊத்துற விட மோசமா கழுவி ஊற்றி விடுவோம். வேற வழி கிடையாது. கடல்ல எதுவுமே ஆக்டிவிட்டி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் கடல்ல கட்டாயம் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன், சரிங்களா? அதுக்கான ரீல் இது கிடையாது. இது பேசிக் மாடல் தான். இது வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது. சால்ட் வாட்டர் பட்டுச்சுனாவே இது டெத் ஆயிரும். அதனால் வாங்குற நண்பர்கள் வந்து நல்லதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஆலன் மார்க் ஸ்லிங் ஷாட்னு சொல்கிறோம்ல, இதுவே டொப்பாக தான் இருக்குது. டக்குன்னு போயிடுது. எந்த இதாக சரி லோ ப்ரைஸில் வாங்கினா டொப்புன்னு தான் போவோம். அவர் பிராண்டுன்னு சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அடிக்க முடியுது. இதுவுமே ரிப்பேர் ஆகிட்டு பரவாயில்ல. அடிச்சிட்டு அதான் அழகுடா. விராலா ஜிலேபியான்னு கேட்டதுக்கா? விரால தொங்கிட்டு இருக்கு பாருங்க. தூக்கில் தொங்கிட்டு இருக்கான். தூக்கில் தொங்கிட்டான் அவமானத்தில். எப்படி எடுக்கணும்னு தெரியல. பார்த்து நேரம் பத்துறாம. வந்துட்டான். இதுக்கு போட்டுக்கிட்டு அவன் நெறிஞ்சு போகிற ஜாடைய ரிலீஸ் ஆயிட்டா? இல்லை, வாலில் தான் அடிச்சிருக்கேன். அடிச்சு நூல் போகுது. இந்த பாருங்க, பிரைடை பாருங்க. எங்க? ஆமாம், இதெல்லாம் ரொம்ப கண்ணுங்கிறத பார்க்கணும். தான் அடைச்சிக்கணும். மனப்பாண்டை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லை, இப்படி போகும்போது இப்படி போகும், உள்ளே போய் விரியும் போது விரிஞ்சிடும். இழுக்கும்போது விரியும் தானே செய்யும். மாத்திரம் என்னத்தையோ எடுத்துட்டு வருது. ஊத்துட்டு தான் வந்திருக்கு. அப்பா ஏல என்ன இப்பட டஃப் கொடுக்காங்க. வெயிட்ட கேளுங்க. வெயிட்டு அப்போ அந்த 8 கிலோ என்ன பாடுபடுத்திருக்கோம். அடிச்சோம், சாச்சிட்டோம். பரிசு பொருள் இருந்தா இருக்கு. என்ன இது? என்ன கண்டதில்ல ஆளாளுக்கு ஒரு கெண்டை பேர் சொல்றாங்கன்பா. பன்னி கண்டனுங்காங்க, ஒரு ஆள் கண்ணாடி கண்டனுங்காங்க. இது மாடு முட்டி. நம்ம தலை ஒரு பேர் வச்சு பார்த்தா மாடு கூட தண்ணிக்குள்ள இறங்காம முட்டி தூக்கிடுவான். சும்மா ஏதோ உருட்டுறாருங்க, நம்பாதீங்க, சரிங்களா? காக்கா கண்டையா? பன்னி கண்டனுங்காங்க பாருங்க. இப்போ ஒரு காக்கா கண்டன் சொல்லி விட்டுருக்காங்க. அப்போ பார்த்துக்கங்க, கெண்டைக்கு பேர் மாறிக்கிட்டே இருக்குன்பா. என்னமோ தண்ணிக்குள்ள நின்னானே, தண்ணிக்குள்ள நின்னா அடிச்சிட்டோம். எப்படி கரெக்டாக சொன்னா? எப்படி தெரிச்சிட்டான்? கலெக்ட் பண்ணுறது, மீன் பிடிப்பாங்க, கலெக்ட் பண்ணுறது தான் என்னோட வேலை. அடிச்சிட்டாரா? பெருசு. பெருசா?
சரியான விடாங்க பார்த்து அவர் சொல்லி தெரிக்கிறான் இழப்புக இல்லை முதலண்ணே என்ன வந்து மீன் கிடையாதுண்ணே முதலண்ணே கைட்டே பிடிங்க முதல்ல செவிலுக்குள்ள கையை விடுங்க இல்லை முதல்ல அப்படியே தூக்குங்க செவிலுக்குள்ள கையை விட்டு தூக்குங்க அரோனான்னு நினைக்கிறேன் லாபம் 1 ஐயோ என்ன மடங்கி நிற்கிறவன் நேரம் பாட்டுங்க அம்ப பாருங்க ஜஸ்ட் மிஸ் ஐயோ தொங்கல்ல தான் நிக்கி அம்ப பார்த்துட்டு அதான் உள்ள சரி இங்க வாங்க உள்ள விட்டுறாங்க வாங்க வெளியே வாங்க நான் கலெக்ட் பண்றேன் ரெடியா இருக்கேன் என்ன வாங்க நான் ரெடி பொசிஷன்ல இருக்கேன் டக்குனு இது சரியான நரம்பு உள்ள மாட்டேங்குது அது எடுத்துக்கலாம் நீங்க மீன் உள்ள போடு ஏன்னா அதை அத்து விட்டு திருப்பி கட்டிக்கலாம் ஆமா சும்மா இங்க பாருங்க அம்ப பாருங்க ஏன் எடுத்தீங்க எவ்வளவு ஈஸியா வந்து கிழிச்சிட்டு போயிட்டான் சரியான போயிடுச்சு என்ன காட்டுங்க நான் ஒரு இது எப்படி தான் உங்க கண்ணில் பட்டுச்சு நம்ம கண்ணில் பட்டாங்களா பிரேமுக்குள்ளே வரலண்ணே 6 வச்சிருக்கேன் நம்ம தான் மான்ஸ்டர் பிடிக்கிற பெரிய ஆட்கள்ல ஒரு நிமிஷம் கண்ணாடி இறங்கிட்டு ஈடு என்ன சைஸ்னு இது ஏன்னா இதான் மாடு முட்டி போல மாடு முட்டி கிடையாது மாடு முட்டினா அந்த பாருங்க இருக்கிற முரடப்புல நம்ம தான் தூக்கிட்டு இருக்கோம் வலை போட்டிருக்காங்க பாருங்க அந்த வலையில படலனா என்னைய பார்த்து புல்லுக்குள்ள இறங்கிட்டு லாபம் உள்ள போடுறேன் அவன் துடிக்கவே இல்லை நான் காட்டுங்கண்ணே அவன் துடிக்கவே இல்லை ஏன்னா ஆமாண்ணா செத்துட்டானா என்ன சாக்குல இருக்கானே சாக்குல இல்ல அவன் சாக்குக்குள்ள இருக்கான் இவனை தூக்க முடியலப்பா எனக்கு பாதே மறந்து போச்சு ஏன்னா இந்த இருக்கு கம்பீரிக்குள்ள போய் பார்த்தேன் இப்போ போங்க ஐயா பார்த்து கவனமா போயா என்னோட அழகு அவனுக்கு பொறுக்கல நான் கண்ணாடி போட்டதை பார்த்த உடனே அவன் மிரண்டு வந்துட்டானா இவன் அப்படின்னு நம்ம அம்ப தூக்குனாலே மீன் கலைஞ்சிரும் கண்ணாடி வேற போட்டோம்டா வாங்க தர்மபிரபு இங்கேயும் வந்துட்டீங்களா வேட்டையே முடிஞ்சு போச்சா இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க உச்சி வெயில வாங்கன்னா 4 மணிக்கு வந்திருக்காங்க என்ன தம்பி சென்னையிலேருந்து ஆசைப்பட்டு வந்திருக்காங்கப்பில் மீன் பிடிக்க ஸ்லிங் ஷாட்டில் மீன் பிடிச்சி பார்த்தது வீடியோவில் தான் பார்த்துருக்கேன் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு போற மாதிரி இந்த பாருங்க என்ன நினைச்சு தெரியுமா சலாம் ப்ரோவுக்கு ஆன்மேடா செஞ்சு கொடுத்தோம் இது வந்து இது கிடையாது மீன் அடிச்ச மீன் உள்ள தான் கிடக்கு இது என்னது ஆலன் மார்க் ஸ்லிங் ஷாட் கிடையாது அது வேற இழுக்குது சும்மா இருப்பா கொஞ்சம் பேசிக்கிறேன் ஆலன் மார்க் ஸ்லிங் ஷாட் கிடையாது இது வந்து ஹோம் மேடு ஆமா ஆமா ஆனா இதை வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க சேஃப்டி கிடையாது ஏன்னா இந்த பதிலா பேச விட முடியும் இது வந்து சேஃப்டி கிடையாது டக்குன்னு கையில் அம்பும் ஏறிடும் அதனால ஒரு க்ளவுஸ் யூஸ் முதல்ல செட் வாங்கிக்கிறீங்க வாங்கிட்டு இது மாதிரி ரெடி பண்ணுங்க வாடா இரு நான் ரெடியா இருக்கேன் இந்தா இருக்கானா இல்லையா டிடிஎம் ஸ்குவாட் இன்னைக்கு இங்க தாங்க இருக்கு டிடிஎம் நிறைய பேர் கேட்டீங்க டிடிஎம் ஸ்குவாட்ல எல்லாரும் வாங்க மட்டும் தான் மிஸ்ஸிங் மத்த எல்லாரும் இங்க தான் இருக்கோம் டிடிஎம் ஸ்குவாட்ல எல்லாரும் வில்லேஜ் விஞ்ஞானி தான் இந்த வந்துட்டோம் சத்தம் கட்ட மறாமருங்க எல்லாரும் இழுத்துட்டு கிடந்தான் சத்தம் போட்டான் தண்ணிக்குள்ள கேட்கல அதானே கேட்டேன் சிலேபி டாமி செத்துட்டயா சாபலம் செய்யல இந்த பாருங்க இங்க துடிக்கான் நாட்டு ஜிலேபி இதான் நாட்டு ஜிலேபி என்ன இதெல்லாம் எடுத்து காட்டுங்க ஆஸ்திரேலியா இந்த இதுல தூத்துக்குடி தனி நாடா இதான் நாட்டு ஜிலேபின்னு ஆமா வல்லநாடு எனக்கு அப்படியே கண்ணு என்ன ஆமா நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து இப்படி கலகலப்பா இருந்து எவ்வளவு நாள் ஐயோ நினைச்சாலே சார் வாயன்னு மட்டும்தான் மிஸ்ஸிங் வாய்ப்பு இருந்துச்சு எல்லாரும் வந்துட்டோம் அப்போ இது சதாம் ப்ரோக்குள்ள தான் அம்மா சும்மாவே அடிதான் இப்போ கட்டுப்படுத்த ஆலன் மார்க்கு வந்து 1400 ரூபா கொடுத்து வாங்க மாட்டேன்டா இதுலயே அடிக்கண்டா அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு சும்மா விளாட்டுக்கு சொன்னாருங்க உண்மையில ரெடி பண்ணி சும்மா தான் கொண்டு வந்தோம் நிறைய பாருங்க சொல்லியே போடுதுங்க நான் ரெடி களத்துல இறங்கிட்டோம் செல்வனை கத்தி திட்டத்துல மும்முரமா இறங்கிட்டாங்க
எப்படி அம்மா ஐயா போடு அதே பிடிக்கிறது வித்தியாசமா இருக்கு கழுவி பிடிச்ச மாதிரி இருக்கு அழுக்கு இல்லாம பிடிக்கணுமா அது பிடிக்க வசம் கிடைக்கல இல்லை டக்குன்னு தூக்கிப்பாரு போட்டு அலசு முடிஞ்சுது அவ்வளோதான் போட்டு ஆடுறா போட்டு 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 விட்டாத 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 இழக்காத இழக்காத காய் ஒரு பக்கம் போகுது எப்படி மூஞ்சி மட்டும் தான் வேலை செய்யுதுண்ணே விரட்டு 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 இந்த மாதிரி செதில் எடுக்க யாராவது பார்த்துருப்பீங்களா நம்ம சேனலில் மட்டும் தான் பார்க்க முடியும் கத்தி ஒழுங்கான கத்தி இல்லைங்க பெரிய வெட்டு கத்தி கொண்டு விட்டாரு ஓ எப்படி செனவா தான் முக்கியம் ரியாக்ஷனை அவன் பாருங்க எப்பா நம்மளுக்கு என்ன முக்கியம் முட்டை தான் முக்கியம் 6 மீன் எடுத்தாண்ணா இறக்கு சென இருக்கு இருக்கா எங்க எல்லாம் கை தட்டுங்க ஏய் சென சென்னைக்கு சட்டி பேர் சட்டி பேர் ஏ அப்பா காணுமா குடலு இல்லை இல்லை சென 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 இதுக்கு இப்படி தான் இருக்கும் சென இருக்கு ஆனா எதை வெட்ட முடியல ஐயோ கத்திரிக்கோள் விட்டு அடிங்க ஆப்ரேஷன் சக்சஸ் பொறுமை காப்பாத்திரலாமா குழந்தைய கருவை கலஸ்டீல ஏன்னா குழம்பால கிடக்கு குழந்தை பரவாயில்ல ஏன்னா அதை சட்டியில் போட்டு வரதுடும் பலூனு இதான் எத்தனையோ கோடிம்பாங்க கோடீஸ்வரன் ஆகிட்டோம் நண்பர்களே நீங்கள் நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டோம் முட்டையை தூக்கி தனியாக இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அவ்வளோதான் தூக்குங்கடா குழந்தை காப்பாத்திட்டோம் இப்போ தண்ணிக்குள்ள விட்டா இதெல்லாம் பொரியுமா பொரிஞ்சிடும் இப்போ குடலுக்குள்ள விட்டு பறிச்சிருவான் சட்டிக்குள்ள விட்டு பொரிச்சு சரி 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 அவ்வளோதான் போங்கங்க அவனை அவ்வளோதான் கிடக்கு இதுக்கு மீறிச்சு அதான் என்னங்க இருக்கு கணம் கிடையாதுல்ல உங்களுக்கு வந்துடும்ல தண்ணி ஓடுற இடத்துல போடுங்க லாஸ்ட் டைமண்ட் கட்டை அடிச்சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தலை ஒன்லி பேச்சு கிடையாதுடா வீச்சு பாரு டைமனை கேளு அதான் கேளுங்க நான் போட்டிருக்கேன் அந்த பக்கம் சதுரம் போட்டிருக்கேன் அழுவா துண்டு மாதிரி இதுக்கு தான் தலை வேணும்னு சொல்றது பார்த்துக்கோங்க டைமண்ட் கட் எனக்கு பார்த்துருக்குமா அந்த மீன் டைமண்ட் கட் இந்த பக்கம் ஆமா இந்த பக்கம் சதுரம் கட் இந்த பக்கம் சதுர கட் கட்லெட் கட்டு இது டைமண்ட் கட் மீன் கட்டுறது ஆயிட்டு ஐயோ என்ன இந்த மாதிரி வைக்கீங்கடா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்டாடா அப்படிங்க இந்த மாஸ்டர் காட்டுறேன் பார்த்துடுங்க நானே தான் மாஸ்டர் செஃப் சொல்ல வேண்டாமா நான் அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடியே போடுவேன்ல நாலு தசையிலும் போடுங்க 4 தசையிலும் போடுங்க போதும் எலுஞ்ச பழம் ஜாஸ்தி அடுத்த மீன்ல வேண்டாமா நல்ல கொழன்னு குழைச்சி இவன் இதில் எப்போ ஆமாம் நலங்க பூசுங்க மஞ்சள் பூசும் மணமகளாம் பாருங்க இவளோட ஜொலிப்பை பாரு நல்லா வச்சு சமண பார்க்கும்போதே நாவில் ஆறா ஓடுத இருட்டிடுமா நாளைக்கு விடிஞ்சிரும் போல தெரியுது இந்த சட்டியில மீன் அந்த சட்டியில மீன் அகமொத்தம் நாளைக்கு விடிஞ்சிரும் இதில் துண்டு மீனா அதில் தந்தூரி மீனா பாட்டி வாழை இலையில் சுருட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றுங்க ஃபைலில் டிக்கெட் வச்சுக்கணும் ஃபைலில் சுற்றிட்டு காட்டும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அவர் வந்து ப்ரொஃபஷனல் அதனால தான் அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம் எப்படி பேக் பண்ணி தாராருன்னு மட்டும் பாருங்க
பேக் பண்ணிருக்காங்க. பாய் பேப்பரே பாய் பண்ணிருக்காங்க. அடுத்து மீனை வறுக்க கிளம்பிடுறோம். நம்ம போடுற வீடியோவில் இதுதான் கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். நம்பி போடுறோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து அடுத்த ரவுண்டு வந்துட்டு இருக்கு. சீர்வரிசை போயிட்டு இருக்கு. ஆஹா, எங்கே பாருங்க, போட்டு போட்டு படக்குன்னு கொளுத்திட்டாரு சாதம் ப்ரோ. கொளுத்திட்டு அந்த பக்கம் ஜம்ப் ஆகிட்டாரு. காட்டே எரிச்சிருவாங்க போகுது. அவ்வளோ பணமட்டை பிறகு போட்டிருக்காங்க. அதோட முடிஞ்சது மீன். தீ ஓரளவுக்கு எரிஞ்சு வந்துருச்சு. மீனை போட போகிறது தலை. எப்போ கூட்டுங்க கூட்டுங்க, மேலே தீயை மூட்டுங்க. மேலே 2-3 மட்டை தூக்கி போடுங்க, எரியட்டும். மீன் 4-5 கிலோ மீன் நல்ல வெக்க பிடிக்கட்டும். வெறித்தனமாக நடக்கு. அப்போ வலி, அது வேற டிபார்ட்மெண்ட். அனைவரும் மீனை கரிச்சிருவாங்க நினைக்கிறேன். இங்க பாருங்க, டீம் அவ்வளவு பேரும் உள்ள களத்துல இறங்கிட்டாங்க. வெரி குட். ஆமா, அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. என்னண்ணே எதுக்கு? அரண்மனையில இருந்து விசுறது. உண்மையில இதுக்கு தான் எடுத்துட்டு வந்தீங்களா? நான் எதுக்கு வெட்டினா இது நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு கடைசி போகும்போது இது மாதிரி ஆளுக்கு ஒரு மட்டையை வெட்டிட்டு போகணும். கரண்ட் போயிட்டா வீட்டம்மா உட்கார வச்சு வீசுறேன். எடுத்துவீங்க வந்துருவனே. அவர் வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அங்கே பாருங்க, வெக்க அடிக்குதான். மட்டையை வச்சு மரசல் கொடுத்து அண்டை கொடுத்து எப்படி பண்ணுறது பாருங்க. போட்டு இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, தந்தூரி ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ மீன் உள்ளே வந்து பேக் பண்ணி உள்ளே இறக்கியாச்சு. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா, செல்வனை வந்து இங்கே அடுப்பை கூட்டிட்டாங்க, மீன் பொரிக்க முட்டை வறுக்க அப்படின்ட்டு. டீம் அப்படியே வேலை கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஃபுல்லாக பனங்காடு. இங்கே வேலையை வச்சுலாம் பனங்காட்டில் டக்கு புக்குன்னு அப்படியே மட்டையை வெட்டிட்டு வந்துட்டுருக்காரு. தேவைக்கு எது எது வேணுமோ அங்கங்கே வெட்டிக்கிற வேண்டியதான். போடுங்க போடுங்க போடுங்க, அள்ளி அள்ளி போடுங்க. செல்லத்தை அங்கேருந்து உருட்டி கொண்டு வந்துட்டோம். அந்த காட்சியை காட்ட முடியல எங்களால். அந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறோம். அந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறோம். இன்னும் ஒரு செட்டி கூட எவ்வளோயா? என்னப்பா மீன் இது? இன்னைக்கு உரிச்சதுக்கப்புறம் தான் இருக்கு. என்னது கருகுனது? உரிச்சதுக்கப்புறம் இருக்காது. ஓப்பன் பண்ணிட்டாங்க ஜரபுரன்னு. ஓலை கருணை என்னடா, மீன் நல்லா இருக்கான்னு பாருங்க. மண்டைய கட்டுங்க, மண்டைய கட்டுங்க, மண்டையை கட்டுங்க. உடஞ்சு போயிட்டு கரிஞ்சிட்டுனாங்க, கறிக்கிட்டுனாங்க, ஒண்ணு இல்லாம போயிட்டு ஒன்னே ஒண்ணுதான் வாழு. சூப்பர். ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுக்கணும். நம்ம டீம் இறங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு ரிசல்ட் சொல்லுவாங்கோ. நீங்க ஆவலோட எதிர்பார்த்த சீன்ஸ் வந்துருச்சு. நீங்க நினைச்சிருப்பீங்க கரிச்சிருப்போம் எரிச்சிருப்போன்னு. எப்படி சதாம் ப்ரோ கன்ஃபார்மா சொன்னாரு, நீ கரிச்சிருப்படா, தீயாடா போடுறீங்க அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாரு. அங்கே பாருங்க ரியாக்ஷன் பாருங்க. டேஸ்ட் கிடையாது, சூடு. மேனேஜரு எதுவும் சொல்லலை? ஏதாவது குறைவா இருக்கா? உப்பு குறைஞ்சா இருக்குல்ல? அருமையா இருக்கா? சதாம்பரம் மட்டும் என்னது பட்டையில போட்டு தின்னுட்டு இருக்காரு பாருங்களேன். போங்கடா, அது ஒரு கிண்ணம்டா எனக்கு. இது மந்தி மாதிரி இருக்குண்ணே. என்ன மந்தியா? இல்லை, கறி நல்லா ஹார்டா சூப்பரா இருக்கு. அந்த முள்ளை பாருங்க, அந்த முள்ளை ஒன்று எடுத்துங்க. பாருங்க எப்படி வருது பாருங்க, கடப்போற மாதிரி இருக்கு முள்ளு. ரைட்டு
வெட்டி நொறுக்கு நொறுக்குறாங்க. ஆமாம் ஆமாங்கண்ணா உப்பு சூப்பராக இருக்குது. அடியா ஆமாம் நீங்கள் சொன்னீங்களா கொஞ்சம் கூட்டி உப்பு கொஞ்சம் கூட்டி போடுங்கன்னு சொன்னீங்களே. நல்ல தண்ணி மீன்ல உப்பு கூட போட்டால் நல்லாயிருக்கும். மசாலா கிரேவி யாரு செல்வனே? செல்வண்ண என்ன 1000 வேலை இருந்தாலும் சரி, மசாலா தான். செல்வன் அங்கே ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பொரிச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வேணா ஒரு சின்ன இந்த ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டு பாருங்களேன். சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நல்ல வேலை தொழியை வச்சோம். கட் பண்ணிட்டு திருப்பி இது காரம் வெயிட்டு குறப்பு இப்படி இருந்தாலும் கேப்டன் சங்கத்தில் அங்கமாயிட்டாரு. இப்படி இருந்தாலும் நீங்க முடியும். ரொம்ப சூடாக இருக்கு. அவ்வளோ பிரச்சனை நீங்க முடியாது. அதான் பீஸ் எல்லாம் சேஃப்டி பண்ணுங்க. அதுக்கு தாங்க அவர் பட்டம் வச்சிருக்கிறாரு. நான் அவர் தப்பாக நினைச்சிட்டாரு. ஜூஸ் அவ்வளோ ஜூஸ் கீழே தான் இரு வேற ஜூஸ் ரிப்ஸு ஒட்டியானோ கொலுசு சந்திரமுயா மாறினா சாப்பிட வேண்டியது. சூப்பராக இருக்கு. கரிமா தான் இருக்கு. ஆனால் முள்ளு தெரியல, பெரிய மீனாக இருந்தோன்னே உண்மையில கெண்டை நல்லா முள்ளா இருக்குன்ட்டு வேண்டாம். ஆமா இதுல முள்ளு இல்ல, முள்ளு தெரியல பாருங்க. சைஸ் பெருசாகும் போது இந்த முள்ளோட சைஸும் பெருசாயிருது. அதனால நமக்கு வந்து முள்ளு தெரியல. நடுவில் கவட்டை முள்ள இருக்கும்ல. ஆமா அது இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, பெருசா இருக்கு. அதனால நமக்கு ஈஸியா எடுத்துருதோம். அதனால உள்ள கொத்திக்கிட்டே இருக்கும். கெண்டை மீன் வந்து சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா பெரிய மீனாவே ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. தோல் முகம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணே, உண்மையில பக்கா. சதாம் ப்ரோ, விருந்தே அடிச்சிடலாம். சதாம் ப்ரோ எப்படி இருக்கு? அருமையா இருக்கு பாருங்க. எடுத்தாரு செப்பு. சரியான இதாக இருக்கும். இந்த மீனில் இந்த வயிற்று போய் சூப்பராக இருக்கும். நல்ல இது மாதிரி இருக்கும். லெக் பீஸ் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். அங்கே பாருங்க, அவ்வளோத்தையும் நொறுக்கி விட்டுட்டு வெறும் எலும்பு கூட தான் இருக்கு. சரிங்களா? அடிச்சு ஓட விட்டாச்சு எல்லாத்தையும். ஸ்பைசி. ஆமாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அந்த ஹைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்காக மெனக்கெட்டு ஒரு 4 கிலோ மீன்லாம் அடித்து நம்ம டீம் மெம்பர் அவ்வளோ பேர்த்தையும் பாடாக படித்து அது பண்ணுங்க. திருவிழா நடத்துகிறேன். எப்பெல்லாம் வச்சு கடத்திருக்கோம். பார்த்து பண்ணுங்க. இதே போல் மற்ற வீடியோ சந்திப்பேன் நண்பர்களே. பாய். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டீமோட நினைஞ்சிருக்கோம். பாய்.